ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, 7-8 முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க. மூடி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிருக்கும். தக்காளி நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதும் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடாறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சூடாகவே போட்டேன். நீங்கள் ஆறுனக்கப்புறம் போட்டு மிக்ஸி போட்டுக்கோங்க. அதே பேனில் ஆயில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் ப்ரௌன் கலரில் மாறிடணும். ஃப்ரை பண்ண பன்னீரை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் சீரகம், 1 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பட்டை போட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய் போட்டனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. அப்புறமா ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீர் கொதிக்கட்டும். அதில் பன்னீர் வெந்ததும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை கையில் நசுக்கி போட்டுருங்க. மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். மூடி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலேயே கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, நெய் சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய ஸ்டைலு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.